சரி கவனி. அப்ப தாவரங்கள்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, டோட்டி பொட்டன்சின்னு சொல்லுவோம், சர்வ வல்லமைன்னு சொல்றோம். அது இறக்கும் வரையில எல்லா செல்லுக்குமே என்ன ஆகும், டிவைட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே, டு யூ திங்க் ஆல் செல்ஸ் கண்டினியூ டிவைட் இன் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்? சார் எல்லா தாவரங்கள்லையும் எல்லா விலங்குகள்லையும் எல்லா செல்லுமே டிவைட் ஆகுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எல்லா செல்லுமே டிவைட் ஆகுமானா பிளான்ட்ஸ்ல மெரிஸ்டமேட்டிக் செல்லு மட்டும்தான் டிவைட் ஆகிட்டே இருக்கும். அனிமல்ல அதான் சொன்ன ஸ்டெம் செல்ல இருந்து ஸ்டெம் செல்லுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, சைகோட் டிவைட் ஆகும் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும். சரியா, எல்லா அதோட லைஃப் டைம் ஃபுல்லா டிவைட் ஆகிட்டே வராது. கேன் யூ டெல் த நேம் அண்ட் த லொகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் ஹேவிங் செல்ஸ் தட் டிவைட் ஆல் தேர் லைஃப் இன் ஹையர் பிளான்ட்ஸ்? உயர் தாவரங்கள்ல அதோட வாழ்நாள் முழுமைக்கும் டிவைட் ஆகக்கூடிய செல் எங்க இருக்கும், அதோட லொகேஷன் எதுன்னு கேட்கறாங்க. மெரிஸ்டமேட்டிக் செல்லு, மெரிஸ்டமேட்டிக் பொசிஷன், அவ்வளவுதான். ஆக்கத்திசு செல்கள் சொல்லலாம். அது உக்காந்து இருக்கிற இடம் அது டிப் ஆஃப் த பிளான்ட் அண்ட் டிப் ஆஃப் த ரூட்டோ டிப் ஆஃப் த ஷூட்ல தான் இருக்கும். அதான் அதுக்கான ஆசை. டு அனிமல்ஸ் ஹேவ் சிமிலர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்? சார் அனிமல் கிட்ட அதே மாதிரியான மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கா? இல்ல, எக்ஸப்ட் ஸ்டெம் செல். ஓகேவா, புரிஞ்சுச்சா? அது அதனோட இது பார்த்துட்டுமா. அப்ப G2 ஃபேஸ்ல என்ன நடக்குது, எம் பேஸுக்கு தேவையான புரோட்டீன்கள்லாம் G2 ஃபேஸ்ல வருது. சரிங்களா, ரைட், இதை மட்டும் பார்த்துடலாம். சம் செல்ஸ் இந்த அடல்ட் அனிமல்ஸ், அதாவது நம்மள மாதிரியான பெரிய விலங்குகள்ல do not appear to exhibit division. ஹார்ட் செல் டிவைட் ஆகிட்டே இருக்குமா? இருக்காது. and many other cells divide only occasionally. and இது இல்லாம ஹார்ட் செல் வந்து எப்பயுமே டிவைட் ஆகிட்டே இருக்காது. ஒரு சில வந்து எப்பயாவது தேவைப்பட்டாதான் டிவைட் ஆகும், இல்லைன்னா டிவைட் ஆகாது. as needed to replace cells that have been lost because of injury or cell death. இப்போ நமக்கெல்லாம் இப்போ செல் டிவிஷன் நடந்துட்டே இருக்காது, ஏதாவது இன்ஜுரி ஆகும்போது தான் அங்க என்ன ஆகும், நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, these cells that do not divide further exist G1 phase to enter on inactive stage called quiescent stage. இந்த அப்ப இந்த செல்கள் எங்க போயிட்டு இருக்கோம், G0 நிலைக்கு, G0 ஸ்டேஜுக்கு. அப்ப ஹார்ட் செல்லாம் G0 ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. சரிங்களா, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டிவைட் ஆகாத கெப்பாசிட்டி போன செல்கள் எங்க போயிருக்கும், G0 நிலைக்கும். இந்த குவிசன்னா அமைதின்னு அர்த்தம். அந்த நிலைக்கு பேர் என்ன சொல்றாங்க, அமைதி நிலை. ஆனா மெட்டபாலிக்கலி ஆக்டிவா தான் இருக்கும். ஓகேவா, செல்ஸ் இன் தி ஸ்டேஜ் ரிமைன் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். வளர்ச்சிதை மாற்ற அளவுல ஆக்டிவா தான் இருக்கும், but no longer proliferate unless called on to do so depending on the requirement of the organism. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, மெட்டபாலிக்கலி ஆக்டிவா தான் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு நீடு இருக்கு, இந்த இடத்துல காயம் ஏற்பட்டுடுச்சு, இந்த இடத்துல செல் டிவைட் ஆகணும் கூப்பிட்டா தான் G0 இருந்து அவர் என்ன பண்ணுவாரு, G1 S இதை தாண்டி வருவார். இல்லைன்னா அது எங்க இருக்கும், G0 நிலைக்கே இருக்கும். குவெஸ்டன் ஸ்டேஜ்னா அதான் அர்த்தம். In animals mitotic cell division is only seen in the diploid somatic cells. இது முக்கியம் நீட்ல. இப்போ அனிமல் செல்ல மைட்டாசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னா டிப்ளாய்டு சொமாட்டிக் செல். இது நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் டிப்ளாய்டு தன்மை கொண்ட உடல செல்கள்ல தான் எங்க நடக்குது, அனிமல்ல மைட்டாசிஸ் நடக்குது. சரிங்களா, however there are few exceptions to this where haploid cells divide by mitosis. for example male honeybees. சார் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு சார், எல்லாத்துலயும் இல்லை சார். மேல் அனிபீஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன் படிப்பீங்க, ஆப்ளோ டிப்ளாய்டி டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஒன்று படிப்போம். மேல் அனிபி ஆண் தேனி எதுல இருந்து உருவாகும் தெரியுமா, அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து உருவாகக்கூடிய ஒரு விகம். சரிங்களா, அங்க குரோமோசோமுடைய எண்ணிக்கை மட்டும் அங்க இதுவாகுமே தவிர அது வந்து எதுல இருந்து வராது, ஒரு டிப்ளாய்டு இதுல இருந்து வராது. சரிங்களா, அப்ப இப்ப நமக்கு இந்த கான்செப்ட் என்னன்னா, அனிமல் செல் மோஸ்ட்லி டிப்ளாய்டு செல்ல தான் மைட்டாசிஸ் நடக்கும் எக்ஸெப்ட் அனிபி. ஓகே, அது நம்ம ஜெனடிக்ஸ் படிக்கும்போது இன்னும் டீடைலா பார்க்கலாம். against this the plants can show mitotic division in both haploid and diploid cell. இதுக்கு எதிரா பிளான்ட் செல் அப்படி கிடையாது. ஹாப்ளாய்டு செல்லையும் மைட்டாசிஸ் நடக்கும், டிப்ளாய்டு செல்லையும் மைட்டாசிஸ் நடக்கும். ஆனா அனிமல்ல டிப்ளாய்டு மட்டும்தான் மெஜாரிட்டியா நடக்கும். ஓகேவா, சரி. From your recollection of examples of alternation of generation in plants, identify plant species and stages at which mitosis is seen in haploid cells. நீங்க முன்னாடி படிச்சிருப்பீங்க, நீங்க பிரியோஃபைட்டு, டெரிடோஃபைட்டு, ஆல்கே இதெல்லாம் படிக்கும்போது அதோட லைஃப் சைக்கிள்ல எங்கெங்கெல்லாம் மைட்டாசிஸ் வருது,
ஆல்கேவில் ஆப்ளாய்டு செல்லு இன்னொரு ஆப்ளாய்டு செல்லாக ஃபார்ம் ஆகிறதுக்கு மைட்டாசிஸ் தான் நடக்கும். சரியா? டிப்ளாய்டு செல்லு டிப்ளாய்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு மைட்டாசிஸ் தான் நடக்கும். ஆனால் குரோமோசோமோட எண்ணிக்கை குறையுது இல்லையா, ரீப்ரொடக்டிவ் செல்ல மட்டும்தான் மியாசிஸ் நடக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பாருங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இது ஒன்று படிங்க. யூ ஹவ் ஸ்டடிட் மைட்டாசிஸ் இன் ஆனியன் ரூட் சீப் செல். இது நீட் கொஸ்டின். மைட்டாசிஸ் செல் பகுப்பை நீங்க படிக்கிறதுக்கான பெஸ்ட் சூட்டபிள் மெட்டீரியல் எதுனா ஆனியனுடைய ரூட் டிப். வெங்காயம் இருக்குதுல்ல, சாதாரண சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம், வெங்காயத்தை வச்சிங்கன்னா மண்ணில் வச்சிங்கன்னா வச்சுக்க, அது என்ன ஆகும், வளர ஆரம்பிக்கும் ரூட் டிப்பு. அந்த ரூட் டிப்பை கட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஸ்குவாஷ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது தெரியும். மைட்டாசிஸில் ப்ரோபேஸில் இருக்குதா, மெட்டாஃபேஸில் இருக்குதா, அனாஃபேஸில் இருக்குதா, டீலோபேஸில் இருக்குதான்றது தெரியும். அப்போ நமக்கு என்ன கொஸ்டின்னா, மைட்டாசிஸ் செல் பகுப்பை பிளான் செல்ல எதில் பார்க்கலாம் ஈஸியாக, ஆனியன் ரூட் டிப்பில் பார்க்கலாம். இதுதான் நான் எல்லாருமே ப்ராக்டிக்கல் யூஸ் பண்ணுற விஷயம். ஓகே, இட் ஹாஸ் 16 குரோமோசோம். நீட் கொஸ்டின். எத்தனை குரோமோசோம் இருக்குது ஆனியன் ரூட் டிப்பில்? 16 குரோமோசோம் இன் ஈச் செல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு செல்லுலையும் 16 குரோமோசோம் இருக்கு. அப்ப ஆனியன் ரூட் டிப் ஆப்ளாய்டா டிப்ளாய்டா? வெங்காயத்தினுடைய வேர் நுனி ஒற்றை மடியமா இரட்டை மடியமா? ஆப்ளாய்டு, டிப்ளாய்டு, ஆப்ளோ டிப்ளாய்டு, 3 ஆப்ஷன் இருக்குது. சொல்லு. ஆனியனுடைய ரூட் டிப்பு டிப்ளாய்டா ஆப்ளாய்டா? அது பாடி செல்லியா சொமாட்டிக் செல்லியா? டிப்ளாய்டு தான்மா. அதுலயா அது டிப்ளாய்டு தான். 16 குரோமோசோம் அதுல இருக்கு. ஓகேவா? Can you tell how many chromosome will the cell have at G1 phase? அப்ப என்ன சொல்றாங்க, ஆனியன்ல நடக்குது. சரியா? இப்படியே கூட வச்சுக்கிட்டா G1 S G2 M. இங்க வா, இந்த பாயிண்ட்டுக்கு வா. இப்ப கவனி, இவங்க என்ன சொல்றாங்க, G1 ஸ்டேஜ்ல இதான் ஆனியனுடைய ரூட் டிப் செல். எத்தனை குரோமோசோம் இருக்கு? 16 குரோமோசோம் இருக்கு. ஓகே, 16 குரோமோசோம். ஆஃப்டர் எஸ் ஃபேஸ், சாரி எஸ் ஃபேஸ் நடந்த பிறகு, சந்திர நீ தான் ஆன்சர் சொல்ற, எஸ் ஃபேஸ் நடந்த பிறகு அண்ட் ஆஃப்டர் எம் ஃபேஸ், இந்த எம் ஃபேஸ்க்கு பிறகு ஆல்சோ வாட் வில் பி த டிஎன்ஏ கண்டென்ட் ஆஃப் த செல்ஸ் அட் G1 ஆஃப்டர் எஸ் அண்ட் G2. இப்ப G1 இப்படிலாம் நடந்து போயிடுச்சு இந்த செல்லு. G1ல டிஎன்ஏ கண்டென்ட் எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும்? 2C லெவல்ல இருந்திருக்கும் வச்சுக்கோ. அப்ப எஸ் ஃபேஸ் நடந்த பிறகு, இட் மீன்ஸ் நடந்த பிறகு இங்க 4Cயா இருக்கும், இங்க 4Cயா இருக்கும். புரியுதா இல்லையா? அதான்டா இதுக்கான ஆன்சர். if the content after M phase is 2C, இந்த M phase நடந்த பிறகு அதனுடைய கண்டென்ட் 2Cல தான் இருக்குமா இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேக்குறாங்க. 4Cக்கு வந்துரும். புரியுதா? உங்க M phase நடந்த பிறகு ரெண்டு ரெண்டா பிரிஞ்சிடுது, அதுல மாறிடும். ஓகேவா? அப்ப உங்களுக்கு இங்கேயே என்ன ஆயிடுச்சு, 4Cன்னு மாறிடுச்சு. அண்ட் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். if the content after M phase is 2C, just அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஆஃப்டர் G1 என்னவா இருக்கும், இப்படி முடிஞ்சிச்சு. G1ல என்ன ஸ்டேஜ் இருக்கும், 2Cன்னு இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது எஸ் ஃபேஸ்ல என்ன இருக்கும், 4C இருக்கும். அதுக்கு அடுத்தது G2ல என்ன இருக்கும், 4C. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்றது ஒரு கொஸ்டினா கூட வந்திருக்கு. அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. அதான்ப்பா எல்லாத்துலயும் அதான் ஆன்சர். சரியா? டிஎன்ஏ கண்டென்ட் ஆஃப்டர் எம் ஃபேஸ் இஸ் 2C. அதாவது எம் ஃபேஸ்க்கு அப்புறம் 2Cன்னு இருக்கு கொஸ்டின். எம் ஃபேஸ்க்கு அப்புறம் 2Cன்னு இருக்கு. இட் மீன்ஸ் இந்த இடத்துல அப்போ G1ல என்ன இருக்கும், எஸ்ல என்ன இருக்கும், G2ல என்ன இருக்கும், இதான் கொஸ்டின். G1ல 2Cன்னு இருக்கும், எஸ்ல அண்ட் 4C அண்ட் G2லயும் 4C இருக்கும். சரிங்களா? ரைட், இதோட இருக்கட்டும். எம் ஃபேஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம்.